நேத்தன் எலிசா சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஒரு புதிய ப்ராசஸை இவரை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது என்ன ப்ராசஸ், யாரோட இடத்துல இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது, இவர் எடுத்துகிட்டு வந்தால் இனிமேல் நடக்க போகிற மேட்ச்சில் ஒரு கம்பேக்கை கொடுக்க முடியுமா, அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் பஞ்சாபுக்கு எதிராக ஒரு தீவிரமான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பயிற்சியை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, பயிற்சியில் என்னென்ன சம்பவத்தை பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு பஞ்சாபுக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கணும்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பஞ்சாபுக்கு எதிரான பயிற்சியை பார்த்துக்கலாம். நம்ம சிஎஸ்கே பஞ்சாபுக்கு எதிரான ஒரு தீவிரமான பயிற்சியை நேற்று ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அதிரடியான பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க நம்ம சிஎஸ்கே வீரர்கள். என்னதான் ஒரு தீவிரமான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம சிஎஸ்கே தொடர் தோல்வி வந்து அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு கம்பேக்காக நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸும் சிஎஸ்கேவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக பஞ்சாபுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கம்பேக் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கான காரணம் நம்ம சிஎஸ்கேல இந்த வருஷம் நிறைய சேஞ்சஸை வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு பஞ்சாபுக்கு எதிராகவும் நிறைய மாற்றங்களை நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நிறைய இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. இப்போ பயிற்சியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவின் இளம் வீரர்கள் தான் அதிக நேரம் வந்து பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. நிறைய ஃபோட்டோ கூட பார்த்துருந்தோம். ஃபுல்லாக இளம் வீரர்கள் தான் வந்து தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நிறைய மாற்றத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம சிஎஸ்கே ஒரு கம்பேக்கை வந்து கொடுக்க போகிறாங்க. நம்ம சிஎஸ்கே பஞ்சாபுக்கு எதிராக ஒரு அதிரடியான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடிய இளம் வீரர்கள் அதிக நேரம் வந்து பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபுக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே ஒரு கம்பேக்கை வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கான ஒரு தீவிரமான பயிற்சியாக நம்ம சிஎஸ்கே வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம நேத்தன் எலிசா பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவில் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா இவரோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 3 பவுலிங் மாடலேஷனில் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ சிஎஸ்கேவோட டெத் ஓவரில் இவர் தான் வந்து சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஒரே ஒரு மேட்ச்சில் தான் வாய்ப்பு கிடைச்சிருந்து. பட் சுமாராக வந்து செயல்பட்டு இருந்தார். அதுக்கப்புறமா ஃபுல்லாக பத்ரினாவை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பத்ரினாவோட பேக்கப்பாக தான் இவரை நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ பத்ரினா தொடர்ந்து சொதப்புனாலும் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்காம தான் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கு எதிராக இனிமேல் 5 மேட்சஸ் வந்து நம்ம சிஎஸ்கே விளையாட போகிறாங்க. இப்போ அதுக்கான ப்ராசஸாக நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பத்ரினாக்கு வந்து ஓய்வை கொடுத்துட்டு அந்த இடத்துல நேத்தன் எலிசா எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, அடுத்த வருஷத்துக்கான ஒரு மிகப்பெரிய ப்ராசஸையும் நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து தக்க வைக்கலாம், யாருக்கெல்லாம் ஆடல ஒன்று வாய்ப்பு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு புதிய பிளானை நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பத்ரினாவை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவரில் சூப்பராக செயல்படுவார்னு எதிர்பார்த்தோம். பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ அந்த இடத்துல மறுபடியும் நம்ம நேத்தன் எலிசா சிஎஸ்கே இப்போ எடுத்துகிட்டு வர போகிறாங்க. பஞ்சாபுக்கு எதிராக இவருக்கான ஆடலோன்னு வாய்ப்பு வந்து கன்ஃபார்மாக கிடைக்க போகுது. அப்படி கிடைச்சா டெத் ஓவரில் சூப்பராக இவரால் வந்து பண்ண முடியும். சேப்பாக்கத்தில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் வாய்ப்பு கிடைச்சிருந்து. ஸோ மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா ஒரு தரமான சம்பவம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வீரர்களை வந்து யூஸ் பண்ணி பார்க்குறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக. நம்ம பத்ரினா தொடர்ந்து சொதப்பி தள்ளிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கான வாய்ப்பு கிடைச்சா ஒரு கம்பேக்கை நம்ம சிஎஸ்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பத்ரினாவை விட ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபுக்கு எதிராக இவர் எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம நேத்தன் எலிசாக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குமா? நம்ம சிஎஸ்கேவோட பயிற்சி இதை பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.